பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. யார் வேணும்? கொஞ்சம் உட்காந்து பேசலாமா? உட்காருங்க. அப்புறம் அடடடடடா, கண்ணா இது? ஐயோ, கண்ணேதான். எவ்வளவு அழகா இருக்கு. இதுல மட்டும் ஐடெக்ஸ் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த சின்ன உதட்டுக்கு சிவப்பு கலர்ல லிப்ஸ்டிக் போட்டா இடையா இல்ல கொடியா? ஆனா இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல. இதுக்கு மட்டும் ஃபாரின் பிரா போட்டா என்ன அழகா! இப்படி எத்தனை பேர் பொறுப்பிருக்கீங்க வீட்டுக்குள்ள பூந்து பொம்பளை வர்ணிக்கிறதுக்கு? ஐயோ, வியாபாரத்துக்காக தான் வர்ணிச்சேன். என்னடா வியாபாரம்? இதான் சார். அப்ப நீ? ஆமா சார், இதை வித்து பொழைக்கிறேங்க. இது பொம்பளை செய்யற தொழிலாச்சே. வாஸ்தவம் தான். என் பொண்டாட்டி தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. விக்க போன இடத்துல அவளுக்கே விலை பேசுறாங்க நின்னுட்டா. அவளை காப்பாத்துறதுக்கு பொழப்பு வேணுமேனு நான் அலையிறேன். சாரி, தப்பா நினைச்சிட்டேன். அடிச்சதை பத்தி பரவாயில்லைங்க. ஏதாவது வாங்குனீங்கன்னா வாங்கிக்கிறேன். இந்த பவுடர் டின் என்ன? நாய்ங்க எது நோய் எனக்கு சொல்லித்தாரு. அடிச்சுடாருங்கயா. நாய் இருக்கிறது தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டேன். அது துரத்துனது இதை திறந்துட்டேன். என்னடா பையில? விக்கிறதுக்கு சாமாங்க. ஏண்டா சாமான பையில வச்சிருக்கியா பாத்ரூம்ல வச்சிருக்கியா? ஐயோ, இதுலதாங்க.
இந்த பாரா, கண்ணை மூடி கண்ணை துறக்கத்துக்குள்ள ஓடி போயிடு. இல்ல மறுபடியும் கட்டி போட்டு நாயை அவுத்து விட்டுடுவேன். ஆமா, அதான் நீங்க இருக்கீங்களே. என்னது? கோச்சிக்காதீங்க. பொண்ணுங்க குளிக்கும் போது தாப்பா போட்டு குளிக்க சொல்லுங்க. இல்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போடையாவது மாட்ட சொல்லுங்க. மாட்டல என்ன? நீங்களாவது நில்லுங்க. கீதா, இன்னைக்கு எப்படி? என்னைக்கும் போலதான். நானும் தினமும் இதே கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? நான் என்ன செய்யறது கீதா? 50 பவுன் நகை, 80 ஏக்கரா நிலம், பெத்த தாய் தோப்பனார் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த அனாதை பின்னால போறேன்னு சொல்றியே, எந்த தைரியத்துல? காதலிக்கிற காலத்துல உன்னை அப்படி வச்சிருப்பேன் இப்படி வச்சிருப்பேன் எல்லா பேரும் சொல்லிட்டு இருப்பான். போய் அனுபவிச்சு பாரு, வயிறு காய போறது. அப்பதான் தோப்பனார் பத்தி நல்லா புரியும். ஏண்டி கட்டின புடவையோட போறேன்னு சொல்றியே, டேய் நோக்கு மாத்து புடவை வாங்கி தர யோகிதை இருக்கா? ரொம்ப பேசாதீங்க. வேணும்னா இதையும் கழட்டி கொடுக்க சொல்றேன். கீதா, எல்லாம் சரியா போயிடும். எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு உனக்கு சீக்கிரம் புடவை வாங்கி கொடுத்துறேன். கீதா கண்ணு, நான் வாங்கிட்டு வந்து இட்லியை கொஞ்சம் சாப்பிடுமா? கீதா, உனக்கு இன்னைக்கு பர்த்டே. உங்க வீட்டுல யார் யாரோ என்னென்னவோ பிரசன்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அங்கே நான் வர முடியல. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க எனக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு எதிர்பார்த்து ஓடி வந்திருக்கேன். நான் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவியா? கண்ணை மூடு. எதுவரை இன்பம் அதுவரை இளமையின் காதல் தொடர்கதை வாழ்ந்து பார்ப்போம். எதுவரை இன்பம் அதுவரை இளமையின் காதல் தொடர்கதை வாழ்ந்து பார்ப்போம். இனி ஆகாயம் மண்ணில் வரும் ஒரு ஆனந்த கங்கை விழும். சரி சரி என சரியது குடல் யோகம் என் யோகம். ஒரு பறையென துவளது உடல் நாணம் பெண்ணாணம். கண்கள் பட்டு நெஞ்சில் இன்று காயமானது. கண்கள் பட்டு நெஞ்சில் இன்று காயமானது. காதல் மங்கை கைகள் பட்டு மாயமானது. சொல் நியாயமானது. எதுவரை இன்பம் அதுவரை இளமையின் காதல் தொடர்கதை வாழ்ந்து பார்ப்போம். மலையினில் விழும் மறுபடி
ஆனது நான் என்னாவது எதுவரை இன்பம் அதுவரை இளமையின் காதல் தொடர்கதை வாழ்ந்து பார்ப்போம். பனிமழை விழும் குளிர் என்னை சுடும் வா வா என் தேவி தளிர் உடல் படும் குளிரது விழும் வா வா என் தேவா. ஆடை தொட்ட போதே என்னை வாடை விட்டது ஆடை தொட்ட போதே என்னை வாடை விட்டது ஆட்டை தொட்ட போதே பெண்மையின் அர்த்தம் கண்டது. உன் அன்பு வென்றது எதுவரை இன்பம் அதுவரை இளமையின் காதல் தொடர்கதை வாழ்ந்து பார்ப்போம் இனி ஆகாயம் மண்ணில் வரும். ஒரு ஆனந்த கங்கை வீடும் விஜய், இன்னொரு மாதிரியா இருக்கீங்க. இல்ல, நீ வசதியுள்ள பொண்ணு. உன்னோட நான் எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு நினைக்கிறப்போ எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணு என்னோட மத்த பொண்ணுங்க மாதிரி நினைச்சீங்களா? பட்னி கிடந்தாலும் உங்களோட சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன். விஜய், விஜய், ம்? சாப்பிடலாமா? ஆ? Hey, come on, let's go. Okay, Mala. Get in. Get in. இதுக்கு 25,000 ரூபாய் செலவாகும். இந்த பணத்தோட உடனே வரலன்னா உயிரோட பார்க்க முடியாது. இந்த பணத்தோட உடனே வரலன்னா உயிரோட பார்க்க முடியாது. உயிரோட பார்க்க முடியாது.
பத்தி உனக்கு தெரியும்ல? வேலை செஞ்சவன் வேர்வை காயறதுக்குள்ள கூலியை கொடுத்துருவேன். ஆனா அட்வான்ஸா அரை பைசா தர மாட்டேன். முதலாளி, இன்னும் 2 நாள்ல என் கையில 25,000 ரூபாய் பணம் கிடைக்கலன்னா நான் உயிர் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்ல. வேணும்னா ஒரு மாசம் அட்வான்ஸ் வாங்கிட்டு போ. ஏன்னா 10-15 வருஷமா விசுவாசமா வேலை பார்த்திருக்க பாரு. பத்தாதுங்க. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இஷ்டம்னா இரு, இல்லைன்னா ஒரு துண்டு கடதாசி கொடுத்துட்டு போயிரு. அட ஏன் நிக்கிற? போப்பான்னா. அப்பா அப்பா எனக்கு ஒரு 15,000 ரூபாய் பணம் வேணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. 50,000 ரூபாய் தர்றேன், வாங்கிக்க. சரிப்பா. என்ன விளையாடுறியா? எதுக்குமா பணம்? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அதுல ஒருத்தனுக்கு கால் போயிடுச்சு. அவன் இப்ப பணம் கேக்குறான். என்ன நீ எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு நம்மன்னு அரிக்கிற? இப்படித்தான் போன வாரம் ஹோட்டல் சொர்க்கத்துல கண்ட பயிலுக்கெல்லாம் தண்ணி வாங்கி ஊத்திருக்கேன், செடிக்கு ஊத்துன மாதிரி. அந்த ஹோட்டல் மேனேஜர் என்கிட்ட வந்து 5,000க்கு பில்ல நேட்டான். ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு சின்ன பார்ட்டி கொடுத்தேன். அதுல என்ன ஆச்சு இப்போ? என் பணம் எல்லாம் போச்சு. இப்படியே போனா நம்ம சொத்துல என்ன வருது? சித்தி, எங்க அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே நீ 2ஆம் தரமா வந்த. அவளை ஏண்டி எகுற? அவ என் இன்ப நாயகி. அப்பா பணம் கொடுங்க. ஒழுங்கா நடந்துக்க, தர்றேன். அதை விட்டுட்டு கண்ட பயிலோட கும்மாரம் போட்டுக்கிட்டு திரியிற, நடு ரோட்ல தண்ணியை போட்டு வேற ஆடுற. இதுல பாட்டு வேற. ஐயோ, மானமே போகுது. உங்களுக்கு என் மானத்தை விட பணம் தானப்பா பெருசு. ஒழுங்கா நடந்துக்கணும்னு தான் நினைச்சேன். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்க தானே. அப்பா, கால் அடைஞ்சவனுக்கு உடனே 15,000 ரூபாய் தரணும். இல்லைன்னா அவன் சூட்டை போட்டுடுவான். அவன் சூட்டை போட்டாலும் சரி, கோட்டை போட்டாலும் சரி, நான் நோட்டை போட மாட்டேன். விளையாடாதீங்க. இப்ப பணத்துக்கு எங்க போய் சொல்றீங்க? எவனையாவது கொலை பண்ணு, இல்லாட்டி கொள்ளையடி. சங்கர், எனக்கு 15,000 ரூபாய் பணம் தேவை. எங்கேயாவது கடன் வாங்கி கூட. சரியா போச்சு போ. நானே பணத்துக்கு அலையறேன். உங்க அப்பா கால்ல கூட விழுந்துட்டேன். அவர் பணம் மட்டும் கேட்காதுன்னு எங்கால பிடிக்கிறாரு. நாளைக்குள்ள பணம் கிடைக்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஆமா, உங்க அப்பாட்ட பணம் கேட்டியா? அவர் என்ன சொன்னாரு? எங்கேயாவது போய் கொள்ளையடிக்க சொல்றாரு. ஐடியா. எனக்கும் பணம் தேவைப்படுது. பேசாம அடிச்சிருவோமா? என்ன வேணா செய், எனக்கு பணத்தை மட்டும் கொடுத்துடு. ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் தி கேம். என்னங்க, வந்ததுல இருந்து சும்மா தானே இருக்கீங்க. என்ன பண்ணணும் சொல்லு. தூக்குங்க. அடிப்படி வெக்கமா இருக்கு. சினிமாவில பாக்க கதாநாயகன் தூக்குற மாதிரியா? தூக்கிட்டா போச்சு. மீனாட்சி, சினிமாவை காட்டிட்டேன், கதாநாயகன் தூக்குன மாதிரி தூக்கிட்டேன். என்ன பண்ண போற? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கு பேரு வெக்கமா? இருட்டாய் போச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுல தொழில் நாளடி இங்க வந்தோம். ஜிலு ஜிலுன்னு காத்து, குழு குழுன்னு இருட்டு, தடதடன்னு நீ இருக்க. அப்புறம் எனக்கு என்னடி குறைச்சல்? மீனாட்சி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை நிறைவேற்றி வைப்பியா? என்ன? மடியில படுக்கணும்னு. ஒண்ணு நீ படுக்கிறியா, இல்ல நான் படுக்கட்டுமா? எனக்கு வெக்கமா இருக்கு, நானே படுத்துக்கிறேன். படு படு. லல்லா லல்லா பொல்லாலா பல்லாலா. மீனாட்சி, நீ மடியில படுத்த உடனே எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எனக்கு பல்லே வளர்க்கலையா? இதுதான் பேஸ்ட் போட்டு வளர்க்க சொன்னேன். கண்ணு சரி சரி சார். எடே போய் அந்த பக்கம். கை சுடாக்கா? நான் ஏற்கனவே சுடாத்தான் இருக்கேன். அக்காக்கா சொல்லி எப்படியா வாங்க சொல்லுங்க. அக்காவா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா என்ன மச்சானே கூப்பிடுவான் போல இருக்க. யோ, கடலை மொத்தம் எவ்வளவு இருக்கு? 10 ரூபாய்க்கு. வையி. உனக்காக பார்த்து மோடெல்லாம் முடிச்சு கொடுக்குறேன். ஆக்காட்டு டடடங். ஆக்காட்டு டுடுடுங். ஆக்காட்டு டடங். ஆக்காட்டு கட்டடங். என்னங்க, புடவை வாங்கணும். எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? 300 ரூபாய் தருவேன். 1000 ரூபாய் வேணும். சரி சரி, 350 ரூபாய் தர்றேன். 1000 ரூபாய் தான் வேணும். சரி, 400 ரூபாய். இப்ப நான் எந்திரிச்சு போயிடுவேன். சரி சரி சரி, 500 ரூபாய் தர்றேன். சம்பவம் தானே? இந்த பாரு, 500 ரூபாய் கொடுக்குறேன். அப்படி இப்படி சொல்லக்கூடாது, என் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்கணும். வேற எங்கேயாவது போய் தங்கி நல்ல பொண்ணு, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யோ, கடலையா வேணா ஒண்ணு வேணா போய. கடலையா? என் பேர் சுடலையா? ஐ அம் கான்ஸ்டபிள். எங்கயா? என்னங்க? என்னவா? என்ன இருட்டுல வேலை நடந்துட்டு இருக்குது? எங்களுக்குள்ள 1000 நடக்கும், அதை கேட்க நீங்க யாரு? நான் யாரா? ஐ அம் பிசி. என்னது முட்டி லக்கி எல்லாம் பேசிருப்பேன். எங்க தள்ளிட்டு வர்றேன்? அது ஒரு பெரிய கதைங்க. இது அது ஒரு பெரிய கதைங்க. என்னங்க, எங்கேயுமே டச் இல்லையா? நான் எப்படியாவது இப்ப டச் பண்ணணும். இப்போ நான் டச் பண்ணிடுறேன். ஒழுங்கா கேட்ட கேட்டுக்கு பதில் சொல்லு. எங்க இருந்து தள்ளிட்டு வர? ஒண்ணு இல்லைங்க, கிராமத்துக்கு குத்தகை பணம் வசூலிக்க போனேன். அங்க இந்த பொண்ணு என் கண்ணுல பட்டுச்சு. அப்படியே கமுக்கமா அவுக்கிட்டு வந்துட்டு, அவ்வளவுதாங்க.
கடைஞ்செடுத்த அயோக்கியா நீ. வர்றேங்க. வாங்க. யோ, வேணும்னா வச்சுக்கங்க. புடியா துண்டு. சரி. ஏங்க, இது கம்பு. நீங்க கண்ணாடி போடுங்க. யோ, ஸ்டேஷனுக்கு வாங்க. எதுக்குங்க? ஏன் எதுக்குன்னு கேட்ட லட்டியால முட்டி முட்டி பேத்து பேத்து எடுத்துருவேன். அடையா ஸ்டேஷன். ஆமா. டோன்ட் டச். வாங்க. டோன்ட் டச். சரிங்க. டச் பண்ணாமலே நான் வரேன். போ. போங்க. ஏயா இங்க 2 பேர் உட்கார்ந்தாங்களே எங்க காணோம்? ஓட்டாங்களா? இல்ல சார். தோ லூஸ் பசங்க ஓடி போயிருமா? தள்ளி உட்காருடா. பெரியவரே விலகி உட்காருங்க. ஏட்டையா வருத்தப்படுறாருல்ல? ஐயோ, சாந்தி முகூர்த்தத்தன்னைக்கே சொன்னேன், நம்ம 2 பேருக்கும் வயசு பொருத்தம் சரியில்லை, தலையில வெள்ளை அடிச்சு கொண்டு சொன்னா கேட்டியா? இப்ப நான் உன்னை தள்ளிட்டு வந்ததா சொல்லி நம்ம 2 பேத்தையும் உள்ள வச்சுட்டாங்க. நீங்க மட்டும் என்னவா ஒரு குழந்தைய பெத்து கையில கொடுத்திருந்தா அது முகச்சாடியை பார்த்து சும்மா விட்டுருப்பாங்கல்ல. இது என்னது? போலீஸ் ஸ்டேஷனா பிரசவாஸ்பத்திரியா? குழந்தை திருப்பி பேசுறீங்களே. ஏட்டையா இருக்கிறாருல? கேட்டா கொடுத்துருவாரா? ஏங்க பேசாதே. ஏயா நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது என்ன ஆதாரம்? காட்டட்டுமா? ஆதாரம் காட்டட்டுமா? காட்டு தாலிய. தாலி தாலியா? ஏயா இந்த மாதிரி செட்டப் தாலியை எத்தனை பார்த்திருப்போம். ஹலோ சார். வாங்க 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 வாங்க. என்ன ஏற்கனவே மேஞ்சனால தான் இங்க வந்து மாட்டிட்டு இருக்கிறேன். பேச பெஞ்சில உட்கார். என்ன வேணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கைமாத்தா அவங்க வருவாங்க? அட என்னய்யா நீ? ஐயோ, இவர் இருக்காரு. அவன் கிடக்குறான் கிழட்டு பையன். நீங்க பேசுங்க. ஆமா, நீங்க இந்த பிரபல ராமநாதன் செட்டியார்கிட்ட மேனேஜர் இல்ல? ஆமா. அந்த ராமநாதன் செட்டியார் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வகையா மாட்டிக்கிட்டு இருக்காரு. மாட்டிக்கிட்டோம். அவர் அழிச்சிட்டு போறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். அழைச்சிட்டு போங்க. ஆனா அந்த ராமநாதன் செட்டியார் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லையே. ஐயோ, பட்டு பட்டு நடிச்சுக்காதீங்க, பொட்டுன்னு போயிடுவீங்க. அடடடடடடட. என் உயிர் மேல் உனக்கு எவ்வளவு ஆசை. பெரியவரே கண்ட இடத்துல கைய நீட்டாதீங்க. ஏட்டையா மேனேஜரோட பேசிட்டு இருக்காருல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒதுங்குங்க. என்னங்க இது? சார், இவர்தான் ராமநாதன் செட்டியார். அவங்க இவர் தாலி கட்டின தர்ம பத்தினி. ராமநாதன் செட்டியார் இவர்தானா? ஆமா. விளையாடுறீங்க. வணக்கம். இருக்கட்டும் வணக்கம். இருக்கட்டும். என்னங்க நீங்க? ராமநாதன் செட்டியார் நான் தான். ஒரு வார்த்தை சொல்லிருக்கப்படாதா? அட போயா, 1000 தடவை சொன்னேன். ஆனார் ஊனாச்சி நாத்தானா ராமநாதன் செட்டியார் நான் தான். எங்க கேட்டீங்க? பொண்ணை பார்த்தவனே எங்க 2 பேத்தையும் உள்ள கொண்டாந்து வச்சிட்டீங்களா? அடாடாடாடா, அப்படி என்ன வயசாயிடுச்சு உங்களுக்கு? பெருசா ஒண்ணும் இல்ல, பார்த்தா சின்ன பையன் மாதிரியே இருக்கிறீங்க. சரி இல்லைங்க, இளஞ்சிட்டுக்கை இளவை ஊஞ்சல் ஆடுகிறது. நெஞ்சத்தை கிள்ளாது. டாடா வாங்க. பை பை. நீங்க கில்லாத இருந்தா சரி. ஏட்டையா ரொம்ப நன்றி. வரேன். வாங்க. ஏன் சார், ஆம்பளைங்க உள்ள போலாமா? ஆம்பளையா இருந்தா மட்டும் போலாம். ஐயோ, என்ன எல்லாம் நல்லபடியா? ஐயோ, இன்னொரு ஆம்பளை. சீ, போயா நீ போயா. பாப்பா, என்ன வேணும்? தொழில் பண்ண வந்தேன். புதுசா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப போன் பண்ண வேண்டியதுதான். ஐயோ, பொண்ணுங்க. செலக்ட் பண்ணிக்கப்பா. ஐயோ, ஐயோ, பொண்ணு நல்லாவே சிரிக்குது. ஏங்க, முதல்ல இங்க போய் பண்ணிக்கிறாங்க. அம்மா, உள்ள கூட்டிட்டு போய் இந்த ஆளை நல்லா கவனிச்சன. வாங்க கொஞ்சம் இருங்க, சாமான் எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க. என்ன ஒரே இருட்டா இருக்கு, லைட்ட போடுங்க. எதுக்கு? பார்த்து வாங்க வேண்டாமா? சரி, பார்த்தே வாங்குங்க. நின்னா எப்படிங்க, உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சிட்டு நான் 4 இடம் போகணும். ஆரம்பிக்கலாமா? அடடடடடட, கண்ணா இது? ஐயோ, கண்ணேதான். இதுல கொஞ்சம் ஹைடெக் போட்டு பார்த்தா இந்த சேலையை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? இடையா இல்ல கொடியா? இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல. இதுக்கு ஒரு ஃபாரின் புறா போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ, இது என்ன பிறந்த பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு?
எங்கயா ஓடுற? சில்லறை ஐடியா. நானே ஒரு சில்லறை வியாபாரி, தெரியாதனமா உள்ள வந்துட்டேன். வந்ததும் தான் தெரிஞ்சது நீ என்ன விட பெரிய வியாபாரி. என்னய்யா ரொம்ப பேசுற? பாவி ஹெல்த் கிளப்னு போட மாட்டிக்கிட்டு ஹெல்த் கெடுக்கிற கிளப்பா நடத்துற. இரு உன்னை மேல் இடத்துல சொல்லி. யோ சும்மா குதிக்காதயா, இருட்டுனதும் மேலிடமே இங்கதான் வரும், இருந்து சொல்லிட்டு போ. ஐயோ ஆம்பளை இல்ல பொம்பளை. ஆமா நீங்க இங்க. ஓ என்ன வேணும் சார்? ஃபைல் என்ன? மேக்கப் மெட்டீரியல் சார்? ஆமா சார். வேணுமா சார்? தம்பி பேரு விஜயகுமார் தானே? ஐயா அதை எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். சார் அப்ப ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கோங்க சார். சார் அப்பதான் பொழப்பு நடக்கும் சார். உன் பழப்பு ஓஹோ நடக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன், செய்யறியா? செய்யறேன் சார். என்ன வேலை சார்? கார்ல ஏறு சொல்றேன். சரி சார். ஐயோ 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 என்னாச்சு? இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, உடனே கிளம்பி ஆகணும். என்ன நடந்தது? ஐயோ தொடாத. நல்லவங்களுக்கு இந்த ஊர்ல இடமல்ல. நியாயம் செத்து ரொம்ப நாளாச்சு. அம்மா அப்படி என்னதான் ஆச்சு சொல்லுங்க. தப்பு செய்ய சொன்னாங்க, மாட்டேன்ட்டேன். தப்புன்னு தப்பிட்டாங்க. பாத்தியா கீதா கண்ணு? என்ன தப்பு? வாயை கொடுத்தா கிண்டிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் போகும்போது சொல்றேன். முதல்ல சைக்கிள் வித்துட்டு 2 டிக்கெட் வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள மூட்டை முடிச்சலாம் கட்டி ரெடியா வைய. விஜய் இப்படியே போகாதீங்க, சைக்கிள் திருட நினைச்சு புடிச்சுக்க போறாங்க. சட்டையை மாத்திட்டு போங்க. அட 100 ரூபாய் தானே? ஆமா சார், அவ்வளவுதான் சார் போறோம். சார் ஏதாவது போட்டு கொடுங்க சார். அதுக்கு மேல முடியாது, வேண்டாம் எடுத்துட்டு போங்க. கீதா டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ரெடியா? எங்க ஆளைய காணோம். கீதா எங்க போயிருப்பா? ஐயோ கீதா கண்ணு. சார் என் பொண்டாட்டிய காணோம் சார். சார் அவன் மேல உயிரையே வச்சிருக்கேன் சார். சார் அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார். ஐயோ தொப்பி தலை எங்க? சார் ஏயா பயமுறுத்துற? என் பொண்டாட்டிய காணோம் சார். ஏயா சந்தோஷமான விஷயத்தை ஏயா இப்படி அழுதுட்டே சொல்ற? விட்டு வேற வேலை பார்க்க வேண்டியதானே? அவளை கண்டுபிடிக்கணும் சார். இந்த பையன்கிட்ட நடக்காது. கடைசி வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்கணுங்கிறது உன் தலையெழுத்து. போ சார், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஆமா, நீ என்ன எங்க கேட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இல்ல ஒண்ணு எங்க வந்து உயிர் எடுக்கிற? என்ன அடையாளம்? இத பாருங்க போட்டோ. ஐயோ ஏன் சார் பயந்துட்டீங்க? எவனும் துப்பாக்கி வச்சிருக்கிறாயா? அதுக்காக தான் சார் உங்ககிட்ட வந்தேன். பயப்படாதயா, பயப்படாத, தைரியமா இருக்கணும். எப்படியாவது இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு உன் வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துறையா. அதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அவ இல்லாம என்னால இருக்க முடியல சார். அவ இந்நேரம் எங்க இருக்காளோ? காட்டி கொடுத்து மனைவியை பணமா கீதா கண்ணு. சார் என் பொண்டாட்டி எங்க சார்? அட பாவிங்களா, என்ன அக்கா பிச்சதும் இல்லாம என் பொண்டாட்டியே கடத்திட்டு வந்துட்டீங்களே.
சொன்னதை செய்யறியா? சார் சார் என்னை விட்டுருங்க சார், இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஓ, ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி உருப்படியா ஏதாவது செஞ்சுட்டு போக கூடாது? வேற வழியே இல்லையா சார்? இத மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா எனக்கு வெற்றி கிடைக்கும், உனக்கு 20,000 ரூபாய் பணம் கிடைக்கும். எப்படி வசதி? இப்போ உங்க காட்டுல மழை பெய்யுது, நீங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சுதானே ஆகணும். முதல்ல என் பொண்டாட்டிய கண்ணையாவது காட்டுங்கடா. காட்டுங்க சார். அதான் ஒத்துக்கிட்டானே, வயசு கட்டலாமா? அம்மா, உங்க மனசு யாருக்குமே வராதுன்னு சொல்ல வந்தேன். கீதா, அட பாருங்களா, இவளை கையால கூட இறுக்கி கட்டி பிடிச்சது கிடையாது, கயத்தால இப்படி கட்டி போட்டிருக்கீங்களே, அவுத்து விடுங்கயா. காரியத்தை முடிச்சுட்டு வா, கூடவே அனுப்பி வைக்கிறேன். அழாத கீதா, சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போறேன். போலீஸ்ல மாட்டிக்காதீங்க. இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டதோடவா? ஐயா, இப்ப நான் என்ன செய்யணும்? வா சொல்றேன். கீதா, இரு. ஒழுங்கா பேசு. ஆண்டவனே, நீதான் பண்ணிய காப்பாத்தணும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நீ உருப்படவே மாட்ட. நீ வளருவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்குதான் எழுதி எடுத்துட்டு வந்தேன். இத பார்த்து படி. புடி. ஒழுங்கா பேசு. ஹலோ, யாரு? ராமநாதன் செட்டியாரா? யாரையாது? என் வீட்டுக்கு போன் பண்ணி என்னவே யாருன்னு கேக்குறது? நான் தான் ஆனாரும் ஆச்சினாத்தானா ராமநாதன் செட்டியார். உங்க மகமாளாவ நான் தான் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எது? 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் உங்க ஒரே மகளை நீங்க உயிரோட பார்க்க முடியும். நீங்க யாரு? நானா? ஜேம்ஸ் பாண்ட், 007. அது படம் பேர்ல. எப்படி? பணத்தை கொடுக்காட்டாலோ போலீஸுக்கு போனாலோ அவளை நீங்க பணமா தான் பாப்பீங்க. பணத்தை ரெடி பண்ணி வையுங்க, நாளைக்கு 4 மணிக்கு திரும்பவும் போன் பண்றேன். ஜாக்கிரதை. இது வேற. என்னாச்சு? ஐயோ, யாரோ ஜேம்ஸ் பாண்டா மாலாவை கடத்திக்கிட்டு போய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாண்டி. 5 லட்சமா? ஏங்க, நீங்க தான் எல்லார்கிட்டயும் பேரம் பேசுவீங்களே, அவங்கிட்டயும் பேசுறதானே? என்ன எங்கடி பேச விட்டான்? அப்ப போலீஸ் போலாமா? ஐயோ, போலீஸுக்கு போனா மாலாவை கொலை பண்றேன்னு சொல்றாண்டி. இப்ப என்னங்க செய்ய போறீங்க? அதுதாண்டி குழப்பமா இருக்கு. சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க. பணம் கொடுக்கலைன்னா அவன் உங்களையும் கொண்டுட போறான். நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன், நீ வேற பயமுறுத்துறியா? பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. உன் கைப்பட்ட உடனே என் பயமெல்லாம் போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் கிட்டவா? ஐயோ வேணாங்க. ஐயோ வேணாங்க. இன்னும் கொஞ்சம் கிட்டவா? ஐயோ வேணாங்க. உன்னை தொட்டி. மாலா, நான் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது. Be careful. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அதுல இருக்கு. Take it and enjoy. ஐயோ, Just a minute. ஏதாவது தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. எதை செஞ்சாலும் இடது கையால செய்யறீங்களே, வலது கை விளங்காதா? அப்பா, நல்லாவே விளங்குது. இது பழக்கம்.
ஐயோ ஏய் ஏய் குடிக்கிறியா? பழக்கம் இல்லையா? ரொம்ப நல்ல பையன். பையனா? வெறும் கோலாதான்ப்பா. என்ன அப்பாவா? உட்காரு உட்காரு. இந்த குடி குடி, பார்த்து குடி. என்ன என்னமோ மாதிரி இருக்க? புதுசு இல்ல, அப்படிதான் இருக்கும். குடி. உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ அனைத்தும் இணைத்தும் வயதும் மனதும் பொழுதும் எழுதும் இருத்தம். தம் தம் நான் ஒரு தம் 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 நீ ஒரு தம் அமுதம் முழுதும் அருந்தும் ஆனந்தம். போக போக போதை உச்சத்து, நானும் போட போட பாதி மெச்சத்து. போக போக போதை உச்சத்து, நானும் போட போட பாதி மெச்சத்து. வினாடி தோறும் தேகம் சூடிட, விடாத உன்னை ஆசையிட. உனக்கிது புதுவித அதிசயம், எனக்கிது பழகிய அனுபவம். உனக்கிது புதுவித அதிசயம், எனக்கிது பழகிய அனுபவம். கலந்தும் கனிந்தும் தரவும் பெறவும் இரவும் உறவும் பொருத்தம். தம் தம் நான் ஒரு தம் 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 நீ ஒரு தம் அமுதம் முழுதும் அருந்தும் ஆனந்தம். சீதை போல வாழும் பெண்ணல்ல, இதுதான் பாதை என்று போகும் கண்ணல்ல. சீதை போல வாழும் பெண்ணல்ல, இதுதான் பாதை என்று போகும் கண்ணல்ல.
நிலாவு காணும் வாழ்வில் ஓர் ஜாதி குலாபு தேகம் எல்லாம் என் ஜோடி மடியனு படுக்கையில் இருக்கவா மதனோடு ரதி என கலக்கவா மடியனு படுக்கையில் இருக்கவா மதனோடு ரதி என கலக்கவா சிரித்தும் சிவந்தும் இதயம் இடையும் மலரும் தருணம் வசந்தம் தம் தம் நான் ஒரு தம் 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 நீ ஒரு தம் அமுதம் முழுதும் அருந்தும் ஆனந்தம் பரப 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 ஐயோ Please. Please. கற்பு இத பாரு, நம்ம அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் கிடையாது. பார்த்து இருந்துக்க. உன்னை பார்த்தா பாவமாவும் இருக்கு. அப்ப படுத்துக்கிறியா? ஐயோ, நான் அதை சொல்லல. நீ ஏன் ஒருத்தரை கட்டிக்க கூடாது? நீ கட்டிக்கிறியா? என்னது எம்எல்ஏ கண்ணா இருக்க? என் பொண்டாட்டிய நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்பவும் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு போய் துரோகம் பண்ணலாமா? ஆமா, நீ இப்படி கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி சிரிக்கிற? ஏண்டே இப்படி கெட்டு போயிட்டேன்னுதான் எல்லாரும் கேட்டிருக்காங்க. நீ கெட்டு போனதுக்கு என்ன காரணம்னு எவனுமே கேட்டதில்ல. சொல்றேன். நீ ஒரு பயல விரும்புறேன்னு தெரிஞ்சு விசாரிச்சேன். அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் வெறும் பையன். 3 வருஷமா ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு அலையறான். அதுல பாக்கெட் வேற இல்ல. அப்புறம் பணம் எப்படி வைப்பான்? நமக்கும் அவனுக்கு எந்த விதத்திலும் ஒத்து வராது. அவனை மறந்துருச்சு. அது அவ்வளவு சுலபமா முடியாதுப்பா. ஆமா, இது ஒண்ணு நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பீங்களே. அவரும் நானும் உயிருக்கு உயிரா பழகிட்டு இருக்கோம். பெரிய பழக்கம். கல்யாணம் பண்ணி குழந்தை பத்ததுக்கு அப்புறமே பொண்டாட்டி யாரும் தெரியலங்கிறான். ஒரு நாள் பழகினதுக்கு அப்புறம் உனக்கு புருஷன் ஆயிடுவான். அவன் ஆயிட்டாருப்பா. ரொம்ப சந்தோஷம். எதை? ஆமாப்பா, நான் தாயாயிட்டேன். தாயானா என்ன? ஒரு லேடி டாக்டர் பார்த்து அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டா போகுது. அவளுக்கா? உனக்கு? ஏன்பா, ஒரு பொண்ணோட கற்பு அவ்வளவு சாதாரணமா போச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் கற்பும் 40 வாட் பல்பும் ஒண்ணுதான். எனக்கு வாழ்வு கொடுங்கப்பா. என்ன ரேடியோ வாழ்வா? இந்த பார், எனக்கு பணமும் அந்தஸ்தும் தான் முக்கியம். உனக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும். பேசாம உள்ள போ. உடனே ஒரு லேடி டாக்டரை பார்த்து அவள. ஐயோ, இப்படி ஒரு அப்பனா? பெண்ணோட பெண்மைய பெருசா நினைக்க வேண்டிய அப்பாவே இப்படி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன? ஆமா, உன்னை காதலிச்சானே, அவன் என்ன? எங்க காதல எங்க அப்பா கிட்ட அடமானம் வச்சுட்டு 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். உன்ன மாதிரி காதலுக்காகவே வாழற ஒரு காதலன் கிடைச்சிருக்கணும். இல்ல மகனுக்காகவே வாழற ஒரு அப்பனாவது கிடைச்சிருக்கணும். எனக்கு ரெண்டுமே கிடைக்கல. அந்த கசப்புக்களை மறக்கத்தான் இந்த விஷத்தை முழுங்குறேன். எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு. மாலாவை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் சார், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஏங்க, பொண்ணை காப்பாத்துறதுக்கு வழி சொல்ல சொன்னா இவரை கொல்றதுக்கு வழி சொல்றீங்களா? என் கண்ணு, என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம். கொஞ்சம் இதுக்கு கையட்டல. கிட்ட வாய. யாரையா போன் ஆட்டுறது? ஹலோ, நான் தான் ராமநாத முட்டி. ராமநாதன் செட்டி.
என்ன விஷயம்? இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு போரூர் ஏரிக்கரைக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தோட வரணும். நோட்டாவா சில்லறையாவா? எப்படியோ அப்படி. நீயே மாத்திக்கிறீங்கயா? யோ, யோ, என்ன எல்லாம் மடையன்னு நினைச்சியா? ஆமா. என் பொண்ணு உன்கிட்ட தான் இருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் வேணுமா? உன்னைய பேச சொல்றேன் கேளு. சொல்லியா? நான் தான் டாடி மாலா பேசுறேன். என்ன கடத்திட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தீங்க டாடி. ஐயோ, நம்ம பொண்ணு தாண்டி பேசுறா. எனக்கு மட்டும் புருஷ சண்டை தெரிஞ்சா உன்னை குத்துன்னு குத்தி. ஆமா, இங்கதான் குத்துவீங்க. வேற எங்க குத்த சொல்ற? அங்க போய் குத்துங்களேன். ஐயோ, அங்க வாயை திறந்தாலே குத்துவாளுங்கடி. இப்ப நம்புறீங்களா? இன்னைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு நான் சொன்ன இடத்துக்கு நீங்க பணத்தோட வரணும். அப்படி வரலனா உங்க பொண்ணு பணத்தை நீங்க பாப்பீங்க, உங்க பணத்தை உங்க பொண்ணு பாக்கும். உங்க 2 பேரும் பணத்தையும் நான் பாப்பேன். ஹா, ஹா, ஹா. என்னங்க என்ன ஆச்சு? முதல்ல ஒரு பணம்னா, ரெண்டாவது 2 பணம்னா, என்ன பணத்தை வச்சு பொறுக்காட்சியா நடத்த போறாங்க. யார் யார சொன்னா? என்னையும் என் பொண்ணையும். அம்மாடி, என் பேர் அடிபடலையே. சந்தோஷப்படாதீ, அடுத்த போன் வந்தா உன்னையும் சொல்லுவாங்க. என்னடி பயமுறுத்துற? சார், இவன் எப்படியே சும்மா விடக்கூடாது சார். நான் உடனே போலீஸ்க்கு போயாகணும். ஏயா, போலீஸ் சொல்லி என்ன அவங்கிட்ட மாட்டி விடவே பாக்குறியா? சார், நான் உங்க விசுவாசமுள்ள வேலைக்காரன். நான் சொல்றேன். ஐயோ, நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். குழப்பாதீங்கயா, சட்டையை கிழிச்சுக்கணும் போல இருக்கு. போங்கய்யா, போங்கய்யா. மாலா, அம்மா, எல்லாம் வலிக்குது. இதுதான் 2வது நீர்தான். செட்டியார், யாரு? ஒண்ணுமே இல்ல, யாருமே இல்ல. செட்டியார் நில்லுங்க இங்க. என்னது ஆளே இல்லாம ஆடுது மரம்? பெட்டியில பணம் இருக்கா? இருக்கு. திறந்து காட்டு. எதை? பெட்டிய. அத விவரமா சொல்ல வேண்டாமா? சரியா பெட்டிய? என்னது தரன்னு பயமுறுத்துற? அப்ப நான் திறந்தேன், நீ பயந்துருவ. ஆனா அவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் பொட்டியில. பெட்டிய மூடு. அங்கேயே பெட்டிய வச்சுட்டு 10 அடி பின்னால போ. ஏன்பா, ஒரு மனுஷனுக்கு 6 அடி தானப்பா தேவை. எனக்கு 10 அடி தேவை. உன் உயரத்தை பொறுத்தது, ஓ இஷ்டம். போ பின்னாடி. சரி, 1 2 3 4 5 6 7 8 9 10. என்ன திருப்பி வேண்டி கிடக்குது? பின்னாடி திரும்ப. என்ன செய்ய போற? திரும்ப சொல்றேன். ஏன்பா எடுத்துட்டியா? ஐயோ, இன்னும் இல்லையா? ஏன்பா தம்பி, ஜேம்ஸ் பாண்டு சைபர் 7 என் பொண்ணு எங்கப்பா? நேரம் அவன் வீட்டுக்கு போ. உன் பொண்ணு அங்க இருப்பா. ஓடு, ஓடியா. இரியா, இவ்வளவு நேரம் புரிஞ்சுட்டு வரேன், ஓட முடியல. சார், சார், 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு சார். வெரி குட். ஆமா, மாலா எங்க? ஐயோ, அவன் மலை பங்களால இருக்கான். என்ன அப்படி செஞ்சுட்ட? அவ வீட்டுக்கு போலனா ராமராஜிட்ட போலீஸ்க்கு போன் பண்ணுவார். உடனே அவளை அனுப்பி வை. சரி சார். பெட்டி கீதா, என்னங்க பணத்தோட வந்துட்டீங்களா? ஐயோ மறந்துட்டேனே. என்னங்க? விடி, நான் போய் அந்த மாலா பொண்ணு சீக்கிரம் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். நமக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். இத வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடிடலாம். இத பாரு, அந்த பையன் வந்து கேப்பா, பெட்டிய கொடுத்துடாத. ஜாக்கிரதை போயிட்டு வாங்க.
போலீஸ் ஸ்டேஷனா? நான் தான் ராமநாதன் செட்டியார் பேசுறேன். மலை மலை சீக்கிரம் புறப்படு. உங்க அப்பா 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டாரு. பணம் சங்கர கிட்ட போனா அவங்கிட்ட கொடுத்துட்டியா? நான் என்ன இழிச்ச வேணா என் பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி சீக்கிரம் புறப்படு. உடனே வீட்டுக்கு போனா உங்க அப்பா போலீஸுக்கு போயிடுவாராம். நாங்களே வந்துட்டோம். நீங்க தானே மாலா? மிஸ்டர் ராமநாத செட்டியார் பொண்ணு தானே? ஏப்பா உன் பேர் என்ன? விஜய். நீ தானே இந்த பொண்ணை கடத்திக்கிட்டு வந்த? அதெல்லாம் சொந்த விஷயம், நாங்களே செட்டில் பண்ணிக்கிறோம். எதனா சொந்த விஷயம்? கையில என்ன? ஒண்ணுமில்ல சார். எடு. எடா. ஏய், இவனை ஜீப்ல ஏத்து. 407. இந்த பொண்ணை ராமநாத செட்டியார் வீட்டுல ஒப்படைச்சிரு. ஐயோ சார் சார், நான் ஒரு தப்பும் பண்ணாத சார். எல்லாம் அவங்கதான் சார். என்னை விட்டுருங்க சார். எல்லாம் அந்த செட்டியார் பண்ண வேலைதான் சார். ஒண்ணும் தெரியாதவன கையில துப்பாக்கி வச்சிருந்த. சார் சார் சார், ஐயோ கீதா கண்ணு, நான் இங்க மாட்டிக்கிட்டேனே. மரியாதையா பெட்டியை கொடுத்துரு, இல்ல சுட்டுடுவேன். பெட்டியை கொடுக்க போறியா இல்லையா? ஏய் ஓடாது நெல்லு, இல்ல சுட்டுடுவேன். குற்றம் சாட்டப்பட்ட விஜயகுமார் என்பவர் ராமநாதன் செட்டியார் மகள் மாலாவை கெட்ட நோக்கத்துடன் கடத்தி சென்றார் என்பதும், அதற்கு தடையாக இருந்த தன் மனைவி கீதாவை சுட்டுக் கொன்றார் என்பதும்
சாட்சியங்களால் தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு இபிகோ 367 304 பிரிவின்படி 8 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. எனக்கு ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் காசு இல்லடா. அப்படிதான் சொல்ல காசு இல்லடா. ஒரே ஒரு காசு இல்ல. 100 மில்லியன் 100 காசு இல்லடா. கழுத இருக்கா சும்மா ஐயோ ஏமா இப்படியா காரை ஓட்டுறது? என்ன ஆச்சு பையனுக்கு? ஐயோ போயிட்டான் போல் இருக்கே. ஐயோ என்னடி பண்றது? மூச்சு நின்னு போச்சான். போலீஸ் போனா மாட்டிக்க வேண்டியதுதான். ஐயோ அவன் ஆத்தாளுக்கு ஒரே பையன் அனுப்பிச்சிட்டீங்களே. டேய் கத்தா பொண்ணை பார்த்தா பாவமாகுது. ஏதாவது இருந்தா கொடுத்துட்டு போங்க. எவ்வளவு வேணுங்க? சும்மா 1000 ரூபாய் கொடுத்துரு. அவ்வளவு என்கிட்ட இருக்காதுங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதுதான். ஐயோ ப்ளீஸ். உஷா உன்கிட்ட எவ்வளவு பணம் வச்சிருக்க? என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு. எங்க கிட்ட மொத்தம் 300 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ். இந்தாங்க. உங்களை பார்த்தா பரதாமா தான் தெரியுது. பிரதர், நாட்டுல இப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? ஏண்டா குடிக்கிறதுக்கு காசு இல்லனா? சாகலடி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. இது என் தொழில் இல்லைங்க. நோட்டை உள்ள வைங்க. சார் இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு சும்மா போறீங்களே. என்ன பண்ண சொல்றீங்க? வர்றேன். யாரு இந்த ஆளு? சினிமா ஹீரோ மாதிரி வந்தாரு. சினிமால வர்ற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாரு. ஏய், நீ என்ன சினிமால வர ஹீரோயின் மாதிரி அந்த ஆளையே பார்த்துட்டு இருக்க? ஒரு டீ போடுப்பா. என்ன தம்பி ஊருக்கு புதுசா? முதலாளி, என்ன இவன் மரியாதை இல்லாம நடந்துகிட்டான். உங்ககிட்ட மரியாதை கத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். இந்த எஸ்டேட் சூப்பரண்ட்
உங்ககிட்டயே மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டானா? யார் தம்பி நீ? யாருன்னு தெரியல? சொன்னாதானப்பா தெரியும். ஆமா, யாரு? எதுக்காக தம்பி இங்க வந்திருக்க? ஒரு கொலகாரனை தேடி. ஓ, அதுக்கு ஏன்பா இங்க வந்த? இருக்கிற இடத்துல தானே தட முடியும். அப்படியா? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. செய்யறதையும் செஞ்சுட்டு பரிதாபப்படுறேன். இப்படி அடிக்கிறது என்னங்க கலாட்டா? தம்பி ஊருக்கு புதுசு போல் இருக்கு. நம்ம மாதவன அண்ணா, இவர்தான் எங்களை குடிகாரங்கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. ஓ, அப்படியா? அப்பா, நான் உங்ககிட்ட சொல்ல, அவர் இவர்தான்ப்பா. அந்த தம்பியா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சமயத்துல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். சாருக்கு இவருக்கு ஏதாவது பிரசன்ட் கொடுத்து அனுப்புங்களேன். ஓ, ஷூர். ஐயா, உண்மையிலேயே ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு. கொஞ்ச நாளைக்கு நான் இந்த ஊர்ல இருக்கணும். அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போச்சு. ஆமா, நீ எவ்வளவு படிச்சிருக்க? பிஏ. தட்ஸ் குட். மாதவா சார், நம்ம ஆபீஸ்லயே இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடு. சாருக்கு சார், என் அக்கௌண்டன்ட் ஊருக்கு போனவன் திரும்பி வரவே இல்ல. இவனை என் வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிறேன்னு. செய்யுங்க சார். மாதவன் சார், இவனை என் பங்களா கூட்டிட்டு வந்துரு. சரி சார். ஒன்னிடுவ ராஸ்கல். அடைச்சி போடா. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தியா? ஆமா முதலாளி, உங்க ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டதுன்னு ஓடியாந்தேன். ஜன்னல் வழியா யாரோ பூச்சி ஓடுறான். யார் முதலாளி? ஓடுறவனை விட்டுட்டு என்ன வந்து கேளு. போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டுமா? தேவையில்லை, அவன் யாரும் நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ போய் இழுத்து புதிர் தூங்கு. சரி முதலாளி. ஏன் துப்பாக்கி வச்சுட்டு வீட்டுல எழுத உடைக்கிறேன்? எங்கவன்? யாரு? என்ன கொலை செய்ய வந்தானே அந்த கொலைகாரன். மலையா கொலைகாரன் வரல, யாரும் வரல. கொள்ளைங்க முட்டா பயல. அப்பா புரியலையா? யாரும் வரலையா? டேய், உன் துப்பறி இதெல்லாம் புத்தகத்தோட வச்சுக்கடா. என் துப்பாக்கியோட விளையாடாத. அப்பா, என் கெப்பாசிட்டியை பத்தி உங்களுக்கு தெரியாது.
ஏன்னா உங்க கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆமா, உன்னை பெத்தம் பாரு, அன்னைக்கே தெரியும் என் கெப்பாசிட்டி இவ்வளவுதான். கரெக்ட். இடிச்சது தெரியுமா? இருக்கு பையன். மிஸ்டர் விஜய், இன்னைக்கு தான் வந்திருக்க, அதுக்குள்ள உன் பேர் எப்படி தெரியும்னு பாக்குறியா? நீ எப்ப வந்த, எதுக்கு வந்த, எல்லாம் எனக்கு தெரியும். கால்ல எதுனா காயம், அது நடக்கும்போது கல்லடிச்சிருக்கு. இந்த காயம் எதனால, எப்பப்பட்டது, எப்படிப்பட்டது, எல்லாம் எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல முதலாளி. இது சரியில்லை. 1 2 1 2 1 2 ஏய் நில்லடி. என்னடி யோசனையா? விளையாடல? ஐயா ஐயோ ஐயோ வா. 1 2 ஐயோ என்னடி? என்னடி அன்னைக்கு உனக்கு உதவி செஞ்சாரு, இன்னைக்கு உன் உயிரையே காப்பாத்தினாரு. நீ பாட்டுக்கு அவரையே பாத்துட்டு இருக்க. என்ன விஷயம்? அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுல என்ன இருக்கு? வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் அண்ணனும் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? சிங்கப்பூர்ல. அங்க நான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வந்து 4 வருஷம் ஆச்சு. இதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்கணும்? இனிமே உனக்கு தேவையானதை மட்டும் கேளு. சரி சார். ஷீலா, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் சொன்னியே, போகல? போறேன்னா? ஏன் சார், எதை செஞ்சாலும் இடது கையால செய்றீங்களே, வலது கை வழங்காதா? இது பழக்கம். பென் ப்ளீஸ். யாருப்பா அது?
என் வைஃப். ஓ, இவ்வளவு அழகான மனைவியை விட்டுட்டு நீ எப்படி இருக்க? அவனை அழைச்சிட்டு வந்திருக்கலாமே. ஒரு சண்டாலே அவளை கொலை பண்ணிட்டான். நீ ரொம்ப துரதிருஷ்டசாலிப்பா. கொலையும் செஞ்சுட்டு அதிர்ஷ்டத்தை பத்தியா பேசுற? இதுக்கு என்ன அர்த்தம்? என்னை விட உனக்கு நல்லா தெரியுமே. Get out. உண்மை சுடுதோ? I say get out. போகத்தான் வந்திருக்கேன். ஆனா போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இந்த நேரத்துல? இந்த நேரத்துல மாதவனுக்கு வேலை இருக்குது, எனக்கு இருக்க கூடாதா? மாதவன் இங்க எதுக்கு வந்தான் உனக்கு தெரியுமா? தெரியாது. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? தெரியாது. இது சரியில்லை. ஏன்பா விஜயன், ஊருக்கு வந்து 4 நாள் ஆகல, அப்படி யார் இங்க உனக்கு எதிரி இருக்காங்க? யாருன்னு இவனுக்கே தெரியும். அப்ப நீ விஜயன் வீட்டுக்கு போனது, அவனை கொலை செய்ய முயற்சி பண்ணது எல்லாம் உண்மைதானே? அவனா வரல முதலாளி, யாரோ தூண்டி விட்டு தான் வந்திருக்கான். ஏய், மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்ல உன்னை வேலையை விட்டு தொலைச்சிடுவேன். முதலாளி என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அது வந்து டீ கடையில் ஆரம்பிச்ச உங்க தகராற இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களா? இனிமே இந்த மாதிரி நடந்தது தொலைச்சிடுவான். ஆமா, போடா போடா. விஜய், நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீயும் போய் ஒழுங்கா வேலையை பாரு. ராங் ஜட்ஜ்மெண்ட், தவறான தீர்ப்பு. என்ன ரவி, இது சரியில்லை. சரி, நீங்களா? அப்பா, உங்க ரூமுக்குள்ள வரணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா வரணும் போல இருக்கு. சரி.
உங்களுக்கு ஒண்ணுன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போங்க. வேண்டாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் இருங்க. காஃபி சாப்பிடு. ஐயோ, நான் நிறைய காஃபி ஐயே, சாப்பிடலைங்க. சாப்பிடுங்க. வேண்டாங்க. முதல் தடவை வீட்டுக்கு பரவாயில்லைங்க. சாப்பிடுங்க. பரவாயில்ல, வேண்டாங்க. சொல்றேன், அப்ப நீங்க கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு. ஐயோ. சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல. உங்ககிட்ட என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க எதிரில வந்ததும் எனக்கு எல்லாமே மறந்து போகுது. இப்ப எல்லாம் உங்களை அடிக்கடி பார்க்க முடியலையே, ஏன்? அடடே, எங்க அண்ணா போட்டோ இது எப்படி? நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே உங்க அண்ணன் தான். அவரை மறக்காம இருக்கத்தான் இதை வச்சிருக்கேன். அவர் உங்களை தெய்வமா மதிக்கிறாருன்னா அவரோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான் சொல்றாரு. அண்ணா, அவர் எவ்வளவு பக்தியோட உங்க போட்டோ வச்சிருக்காரு தெரியுமா? இந்த ஆல்பத்துல காணாம போன போட்டோ அவங்கிட்ட தான் இருக்கும்னு நினைச்சேன். ஐ அம் கரெக்ட். நோ, யூ ஆர் நாட் கரெக்ட். அவர்கிட்ட இருந்தது இந்த போட்டோ இல்ல, பழைய போட்டோ. நீங்க தாடி இல்லாம எடுத்தீங்களே அந்த போட்டோ. மீனாட்சி, பசி எடுக்குது, சாப்பாடு கொண்டா. என்னடி சாப்பாடு கேட்டா நீ மட்டும் தனியா வர்ற? இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க போறேன். கொடுங்க. ஐயோ, இருங்க. என்னடி இது? இது பிஸ்கி. சாப்பிட்டா உடம்பு உஷ்ணமாகும். உஷ்ணமானதுக்கு அப்புறம் பஸ்கி எடுக்கலாம்னு சொல்றியா? Cheers. முத்தத்தை கொடுத்து என்ப கிளி பாக்கெட் அடி. ஆசையும் என் நேசமும் ரத்த பாசத்தினால் குலுங்குவதை பார. பாத்தீங்களா, கொஞ்சம் சாப்பிட்ட உடனே பாட்டு வருது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா Give me, don't worry. சரி. இங்க கொஞ்சம் சொரி. ஆ. ஐயோ, நீ சொரிதே என்னமோ மாதிரி இருக்கடி. வாடி எங்க அப்பா கிழங்க, எங்க அக்கா பத்த முக்கா துட்ட வாடாத பாய திறந்தே. அடி கூடு கட்டுற குயிலே, ஓ மாடு கட்டுற மயிலே, ஓ அஸ்கு ஓ அஸ்கு ஓ அஸ்கு. என்னடி என்னடி கொஞ்சம் கொஞ்சமா குத்து மதிப்பா ஊத்துற? மொத்தமா குடிடி. இறக்கும். கண்ணே கம். கண்ணே, உன் கண்ணு 10 பைசா பன்னு, உன் மூக்கு ஐயர் கடை கேக்கு, உன் வாய் கூவம் கால்வாய். அவ்வளவு நாறுதா? அவ்வளவு அகலம். உன் காது கேட்காது. கேட்காது. ஏண்டி அழுகிற? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் உதிரம் கொட்டுதடி. எதுக்கு அழுகிறேன்னா உங்க எதிர்காலத்தை நினைச்சுதாங்க அழுகிறேன். ஓஹோ, நம்ம பொண்ணு இப்படி ஊதாரித்தனமா தெரியுதே, காசை கண்டபடி செலவழிக்குதே, அதனால நம்ம பணம் எல்லாம் போய் நம்ம 2 பேரும் பிச்சை எடுத்துட்டு போவோம்னு நினைச்சு அழுகிறியா? ஆமாங்க. இப்ப என்னடி பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பிச்சை எடுத்துலாங்கிறியா? ஐயோ, அது இல்லைங்க. பின்ன என்னடி, என் எதிர்காலத்தை அங்கே கொண்டு போய் வச்சிருக்க? ஆமாங்க, பத்திரமா வச்சிருக்கேன். உங்க பேர்ல 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நம்ம 2 பேரும் கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கலாம்னு சொல்ற. ஆமாங்க, போடுங்க. என்னடி நீ எதை எப்பப்ப போடணும்னு ஒரு விவசாயே இல்லையா? கண்ணு இல்ல, கோச்சுக்காத. பேனே எடுக்கிறது இல்லையா? இப்ப என்ன நீ போடணுங்கிற? அவ்வளவுதானே. எங்க போடணும் காட்டு, அங்க போடுறேன். ஆனாரூனா சீனா. எங்க அப்பா எவ்வளவு நீளத்துக்கு வச்சிருக்கான் பேர. வணக்கம், நான் தான் சிங்கார வேணன், அட்வொகேட். நான் டாக்டர். நான் சொன்னேன் கோட்டை பார்த்தா தெரியாது.
நான் தான் ஆனார் ஊனாச்சி நாத்தானா ராமநாதன் செட்டியார். உட்காருங்க. என்ன விஷயம்? உங்க பெருந்தன்மையை எவ்வளவு பாராட்டினாலும் தாகும். என்ன உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன், உட்கார சொன்னேன், அவ்வளவுதானே. அதுக்கு இல்லைங்க, உங்க பொண்டாட்டி மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்களே. என்ன பொண்டாட்டிக்காக தாஜ்மஹாலை கட்டினான் ராஜா தேசிங்கு. ராஜா தேசிங்கா? ஆமாங்க. இல்லங்க, ஷாஜகான். இது ஏதோ ஒரு கான் கட்டினாரா இல்லையா? அவன் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தான் கட்டினான். நான் என் பொண்டாட்டி உசுரோட இருக்கும் போதே கட்ட போறேன். நீங்க என்ன வேணுமானாலும் செய்வீங்க. இல்லைன்னா 50 லட்சம் ரூபாய் சொத்தை பொண்டாட்டி பேருக்கு எழுதி வைப்பீங்களா? எந்த மடையும் எழுதி வச்சான்? நீங்க தாங்க. அதனாலதான் எழுதுறேன். ஆனா எப்பா என்னங்க இது உங்க கையெழுத்து தானே? ஆமா, ஏன் கையெழுத்துதான்? எப்ப போட்டேன்? அடியே மீனாட்சி, வாங்க பக்கம். அடி பாவி, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லிங்க லைஃபே முடிச்சுட்டேடி. அப்பா சிங்காரவேலா, இன்னும் பத்திரத்துல என்னென்ன ரொப்பிருக்கான்றத கொஞ்சம் படிச்சு சொல்றியா? சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற 7 வீட்டையும், பூந்தமல்லி தோட்டத்தையும், நகைக்கடையையும் மற்றுமுள்ள தாவர சங்கம சொத்துக்களையும் உங்க சுய நினைவோட உங்க மனைவிக்கு எழுதி கொடுத்திருக்கிறதா இந்த உயிர் சொல்லுது. இனிமே இவங்க இருக்க சொன்னா நீங்க இந்த வீட்டுல இருக்கலாம், வெளியே போன்னு சொன்னா உடனே இங்க போயிடணும். போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு போய் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேடி. ஒண்ணுதான். சும்மா இருங்கடி. என்ன மங்கள்ற எரியுதுடி. எரியுதா? நாவல் எவ்வளவு த்ரில்லா இருக்கு தெரியுமா? எனக்கு கூட நான் படிச்சுட்டு தரேன். நான் படிச்சுட்டு தரேன்டி. முதல்ல நான் படிக்கிறேன்டி. இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கேன். படிச்சுட்டு தரேன். சொல்றி. சும்மா இருடி நீ. என்ன உங்க தகராறுலாம் தீர்ந்துச்சா? போடி. ஐயோ, கேமரா எங்கடி? எங்க போச்சு? நீ தானே மாட்டிட்டு இருந்த. அதான் உனக்கு எப்படி தெரியும்? எங்க போச்சுடி? என்ன கேட்டா? உன்ன கேட்டா? ஏ உஷா, நீ இந்த பக்கம் போய் தேடுறி. சரி போடினா. போடடி. நீ இந்த பக்கம் போய் தேடுறி. சரி டீ போ. கேமரா என்னது? தெரியும். எப்படி தெரியும்? பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்ப எல்லாமே தெரியுமா? எல்லாமே என்ன? நான் எதுக்கு போட்டுட்டு போனேன்னு தெரியுமா? அது மட்டும் தெரியாது. தெரியாது? தெரியாது. சிக்கா சிக்கிடுச்சா, சின்ன மச்சான் கண்ணு கொஞ்சம் சொக்கிடுச்சா. சிக்கு சிக்கா 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 சிக்கிடுச்சா, சின்ன மச்சான் கண்ணு கொஞ்சம் சொக்கிடுச்சா. பாவை உன்ன பாக்கும், பருவ மனசு கேக்கும், பார்வ தந்த ஏக்கும், பொண்ணு கேது தூக்கும். தனியா வரவா ராசா, சிக்கு சிக்கா 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 சிக்கிடுச்சா, சின்ன மச்சான் கண்ணு கொஞ்சம் சொக்கிடுச்சா. சிக்கா 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 சிக்கிடுச்சா, சின்ன மச்சான் கண்ணு கொஞ்சம் சொக்கிடுச்சா.
மச்சான் கண்ணு கொஞ்சம் சொக்கிடுச்ச சிக்கிடுச்ச சின்ன மச்சான் கண்ணு கொஞ்சம் சொக்கிடுச்ச பாவை உன்ன பாக்கும் பருவ மனசு கேக்கும் பார்வ தந்த ஏக்கும் பொண்ணுக்கு எது தூக்கம் தனியா வரவா ராசா சிக்கு சிக்கா 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 சிக்கிடுச்ச 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 அன்னைக்கு தொழிலாளியும் சண்டை போட்டீங்க, அதுக்கு காரணம் முன்விரோதம் சொன்னீங்க. இன்னைக்கு முதலாளியும் தொழிலாளியும் மோதுறீங்க, இதுக்கு காரணம் போனஸ் பிரச்சனைன்னு சொல்றீங்களா? அபி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. நீ சின்ன பையன். பெரிய பையா, இது சரியில்லை. ஷீலா, நீ எப்படி இருக்கணும், யார் கூட வாழணும்னு எனக்கு தெரியும். அண்ணா, நான் விஜயனை மறந்துரு. அவன் நம்ம அந்தஸ்துக்கு சரியில்லாதவம்மா. இந்த அந்தஸ்து நமக்கு இடையில வந்தது தானே. வந்த அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஷீலா, இனிமேலாவது நீ புத்திசாலியா நடந்துக்குவே நான் நம்புறேன். உஷா, நீ SRK பத்தி என்னமா நினைக்கிற? அவரு ரொம்ப நல்லவருப்பா. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. என்னடா பழமொழி. உன்னை SRK கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற முடிவுல இருக்கம்மா. நீ என்னடா நினைக்கிற? இது சரியில்லை. உன்னை போய் கேட்டேன் பாரு, நான் தான் சரியில்லை. தட்ஸ் கரெக்ட். உத வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இரு. முதலாளி, நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன். என்ன தம்பி? ஒண்ணும் இல்ல முதலாளி, இது உங்க குடும்ப விஷயம், நான் தலையிடக்கூடாதுன்னு. நீ சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். முதலாளி, SRK பத்தி பலர் பலவிதமா பேசிக்கிறாங்க. பணத்துக்காக ஒரு கொலையை பண்ணிட்டு பட்டணத்துல இருந்து ஓடி வந்துட்டாருன்னு சொல்றாங்க. சொல்றாங்களா? சொல்றியா? டேய் சும்மாடா. டப்பா, இனிமே இந்த மாதிரி பேச்செல்லாம் இங்க வச்சுக்காத. முதலாளி, ஏதோ காதுல விழுந்தது சொன்னேன். பாரு, ஒருத்தங்கிட்ட 4 காசு இருந்தா 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. இது சகஜம். உங்க எல்லாரையும் விட SRK பத்தி எனக்கு நல்லா தெரியும். போய் வேலையை கவனி. போ.
கொஞ்சம் இடம் கொடுத்தா இந்த பசங்க எல்லாம். குட் மார்னிங் சார். அரே வாங்க மிஸ்டர் சார், உட்காருங்க. தேங்க்யூ. என்ன உங்களை பத்தி ஒரே ரிப்போர்ட்டா வந்துட்டு இருக்கு? ரிப்போர்ட்டா? ஆமா, ஒரு கொலையை பண்ணிட்டு மெட்ராஸ்ல இருந்து ஓடி வந்துட்டீங்களாமே. நல்ல ஜோக். என்னடா நல்ல ஜோக். ஹலோ சார் கேட்கிறேன். ஜஸ்ட் மினிட் அங்கிள், உங்களுக்கு போன். ஹலோ. கொலகார பாவி. ராங் நம்பர். ஒருத்தர் கொஞ்சம் வசதி வந்தா போதும், அவன் கொள்ள அடிச்சான், கொலை செஞ்சான், கள்ள நோட்டு அடிச்சான்னு எதை வேணாலும் சொல்லுவாங்க. சண்டானா அங்கிள் உங்களை தான். SRK here. எத்தனை நாளைக்கு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க பாரு. ஓ லாரன்ஸ், எப்ப வந்தீங்க சிங்கப்பூர்ல இருந்து? கதையை முடிக்கிறதுக்கு நேத்து தான் வந்தேன். ஓ லவ்லி. இந்த பாருங்க, நாளைக்கு நம்ம வீட்டுல உங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், நிச்சயமா வரணும். முன்ன மாதிரி ஏமாத்திர கூடாது. பார்ட்டியா வைக்கிறனே, வந்து பாத்துக்கிறேன் உன்னை. Really are funny. நாளைக்கு நிச்சயமா பார்க்கலாம். Thank you, thank you. லாரன்ஸ், my close friend. அடடா, நம்ம லாரன்ஸ். டேய், உனக்கு தெரியுமா? ஓ ஓ தெரியாது, யாருக்குமே தெரியாது. என்னடா உளர்ற? துப்பறியும் கதையெல்லாம் படிக்கலாம்ல பையன், அதனாலதான். இது சரியில்லை. மொத்தத்துல நீ சரியில்லை. என்ன மிஸ்டர் சார்க்கு, போன வருஷம் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா? அது விஷயமா ஆடிட்டர் உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காரு. குட் குட். யார் நீங்க? மிஸ்டர் SRK இருக்காருங்களா? உங்க பேர் என்ன? அமிர்தலிங்கம். கொஞ்சம் இருங்க. தேங்க்யூ. சார், உங்களை தேடி யாரும் அமிர்தலிங்கன்னு வந்திருக்காரு. அமிர்தலிங்கமா? வரச்சல வரச்சல. மிஸ்டர் அமிர்தலிங்கம் இருக்காரு, சிங்கப்பூர்ல பெரிய பிசினஸ் மேக்னெட். அங்கதான் எனக்கு அவர் பழக்கம். ஒரு டீ எஸ்டேட் போன எனக்கு எழுதியிருந்தாரு. ஒருவேளை அது விஷயமா தான் வந்திருக்காரு போல இருக்கு. ஹலோ மிஸ்டர் SRK. ஹலோ மிஸ்டர் அமிர்தலிங்கம். மீட் மிஸ்டர் கந்தசுவாமி, மை பார்ட்னர். ஹிஸ் சன் ரவி. ஹலோ. உட்காருங்க. வெல்கம். Thank you. ப்ளீஸ் சிட் டவுன். தென் மிஸ்டர் SRK, உங்களுக்கு எத்தனை பிரதர்ஸ்? எனக்கு அண்ணன் தம்பி யாருமே கிடையாது, ஒரே சிஸ்டர் தான். உங்களுக்கு தான் தெரியுமே. ஆச்சரியமா இருக்கே. நேத்து இங்க வரதுக்காக மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்தப்போ உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன். ஒரு சின்ன வித்தியாசம், இந்த தாடி இல்ல, கண்ணாடி இல்ல. என்னது, என்ன மாதிரி இன்னொரு ஆளா? வேடிக்கையா இருக்கே. இவர் அவராகவும் இருக்கலாம், அவர் இவராகவும் இருக்கலாம். தம்பி என்ன சொல்லுது? உலகமே ஒரு நாடக மேடை, ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கார். பிரில்லியன் பாய். கேளுங்க, அவனை நீங்க தான் நினைச்சு அவன் பக்கத்துல போய் ஹலோ மிஸ்டர் SRK, எப்ப மெட்ராஸ் வந்தீங்கன்னு சொல்லி தோல்ல கை போட்டேன். அவன் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க, நீங்க தேடுற ஆள் நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டேன். ஏன் சார், ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியுமா? ஏன் முடியாது? உலகத்துல ஒரே உருவத்துல 7 பேர் இருக்காங்கன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்களே. ஆமாமா, இதெல்லாம் கடவுளோட விளையாட்டு. ஆமாமா, ஆட்டி வைக்கிறது அவன், ஆடுறது நாம. இல்லையா அமிர்தலிங்கம் சார்? இது சரியில்லை. நீங்க சாப்பிடுங்க சார். தேங்க்யூ. வணக்கம் வணக்கம், புதுமை கவிதை ரசிக்கலாம். நான் கண்ணிமைக்கும் காலத்துக்குள், கை நோடிக்கும் நேரத்துக்குள் பாடல் ஒரு கோடி சொல்லுவேன். என் பாட்டில் இந்த நாட்டை வெல்லுவேன். வணக்கம் வணக்கம், புதுமை கவிதை ரசிக்கலாம். நான் கண்ணிமைக்கும் காலத்துக்குள், கை நோடிக்கும் நேரத்துக்குள் பாடல் ஒரு கோடி சொல்லுவேன். என் பாட்டில் இந்த நாட்டை வெல்லுவேன். உலக அரங்கிலே மேடையிட்டு, பெரிய மனிதன் போல் வேடமிட்டு நடிக்கும் கூட்டம், ஆடும் ஆட்டம் இனியும் செல்லாதிங்கே. சில நாளாகும் உணர்த்தியாகும், அன்று நீ எங்கே அடப்பாயிங்கே.
வணக்கம் வணக்கம் புதுமை கவிதை ரசிக்கலாம் நான் கண்ணிமைக்கும் காலத்துக்குள் கை நோடிக்கும் நேரத்துக்குள் பாடல் ஒரு கோடி சொல்லுவேன் என் பாட்டில் இந்த நாட்டை வெல்லுவேன் உழைக்கும் கரங்களை கட்டி வைப்பார் உரிமை பொருள்களை தட்டி செல்வார் உதட்டில் தர்மம் மனத்தில் மர்மம் என்ன நியாயங்களோ இனி பார்ப்போமே பதில் கேட்போமே இங்கு வாருங்கள் வணக்கம் வணக்கம் இரவில் சுதந்திரம் வாங்கிக் கொண்டோம் பகலில் அனைவரும் தூங்கிவிட்டோம் உறங்கும் நேரம் திருடர் கூட்டம் உலகை ஆட்கொண்டது இந்த தூக்கங்கள் மன ஏக்கங்கள் இனி மாறட்டும் ஒளி காணட்டும் வணக்கம் வணக்கம் புதுமை கவிதை ரசிக்கலாம் நான் கண்ணிமைக்கும் காலத்துக்குள் கை நோடிக்கும் நேரத்துக்குள் பாடல் ஒரு கோடி சொல்லுவேன் என் பாட்டில் இந்த நாட்டை வல்லுவேன் சார் ஸ்டேஜுக்கு போலாமா? இந்த பாராட்டு விழாவிற்கு நமது மதிப்பிற்குரிய முதலாளி அவர்களை தலைமை தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனது அருமை தொழிலாளர் நண்பர்களே வணக்கம். எனது நண்பரும் எனது பார்ட்னருமான திரு SRK அவர்களுக்கு நீங்கள் பாராட்டு விழா நடத்துவது குறித்து நான் பெருமைப்படுகிறேன். உங்களது நலனில் அவருக்கு எத்தனை அக்கறை உண்டோ அத்தனை அக்கறை அவரது நலனில் எனக்கு உண்டு. ஆகவே அவர் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து நமக்கெல்லாம் தொண்டு புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஐயப்பனை வேண்டிக் கொண்டு என் நெஞ்சில் கிடக்கும் இந்த மாலையை அவருக்கு பரிசாக அளிக்கிறேன். இந்த பாராட்டுக்கும் பரிசுக்கும் நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர். நீங்களும் என் பார்ட்னரும் என் பேர்ல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நான் தலைவணங்க. உங்க நம்பிக்கை வீணாகாதபடி நான் பாடுபடுவேன் உறுதியளிக்கிறேன். வணக்கம், நன்றி. அடுத்து தொழிலாளர்களாகிய உங்கள் சார்பாக இந்த அன்பு சின்னத்தை திரு SRK அவர்களுக்கு பரிசாக அளிக்கிறேன். கையால உயிர் போயிடக்கூடாதுதான் நான் காப்பாத்தினேன். நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு என்ன செஞ்சாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். உங்க திட்டம் எனக்கு ஒத்து வராது, என்ன விட்டுடுங்கன்னு எவ்வளவு கெஞ்சினு கேட்டீங்களா? என் மனைவியை அநியாயமா கொன்னுட்டீங்களே. பணத்துக்காக பெத்த அப்பாவே பிளாக்மெயில் பண்ண, அதுக்கு ஒண்ணு ஒரு கருவியா மட்டும்தான் பயன்படுத்த நினைச்சேன். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு சங்கர் உன் மனைவியை கொலை செஞ்சுட்டான். அது மட்டும் இல்ல, அவன் என்னையும் ஏமாத்திட்டான். அந்த ஆத்திரத்துலதான் அவன் ஷூட் பண்ண. அப்ப சங்கர் தான் SRKன்னு சொல்றியா? ஆமா, அதை நான் நிரூபிக்கிறேன்.
மாலா, நீ நீ யார் நீ? இங்க எதுக்கு வந்த? மத்தவங்களை ஏமாத்தலாம், ஆனா உன்னை நீயே ஏமாத்திக்க முடியாது சங்கர். நான் என் பேர் SRK. நீ இடம் மாதிரி வந்திருக்க. இல்ல, நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். முகத்துல கொஞ்சம் தாடிய வச்சுக்கிட்டா சங்கர் SRK ஆயிட முடியுமா? உன்னை ஒத்துக்க சங்கர். சங்கர், உன் தங்கச்சி உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக பணம் வேணும்னு துடிச்சியே, அதை மறந்துட்டியா? அந்த பணம் உன் கையில கிடைச்சதும் என்னையே ஏமாத்திட்டு ஓடினியே, அதை மறந்துட்டியா? உன்னால இந்த நிலைமைக்கு ஆளானா ஏன் ஊர் ஊர ஆடிட்டு இருந்த தெரியுமா? எங்கேயாவது என் கண்ணுல படமாட்டியான்னுதான். உனக்கு பணம் தானே வேணும்? 5க்கு 10 வருஷமா கொடுத்துறேன், வாங்கிட்டு ஓடு. நான் பணத்துக்காக வரல, உன்னை பழி வாங்க. மலா, இத்தனை வருஷமா இவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவனை உன் கையால கொன்னுடாத. வந்த அன்னைக்கு இவன் கதையை முடிச்சிருப்பேன். ஆனா சங்கரா இல்லையாங்கிற சந்தேகத்தை நான் விட்டு வச்சேன். சங்கர், மாலா, பிளாக்மெயில் பண்றதுக்கு நீதான் எனக்கு கத்து கொடுத்த. இப்போ உன் தங்கச்சியை வச்சு ஒன்ன நான் பிளாக்மெயில் பண்றேன். அப்படியே மரியாதை அந்த தடி பசங்களை வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்து. இல்ல பயந்துடாத. நீ என் மனித கொலை பண்ண வந்தான், அதுக்காக நான் உன் தங்கச்சியை கொண்டுட மாட்டேன். என்ன இதெல்லாம்? இவன் என்னையும் என் தங்கச்சியும் கொல்றதுக்காக வந்திருக்கான். கொல்லத்தான் வந்தேன், உன் தங்கச்சி அல்ல உன்ன. என்ன தைரியம் இருந்தா ஏன் எதிரில இப்படி பேசுவேன்? சார், இவனை நீங்களே போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. வா போலாம். ரவி, போலீஸ் போன் பண்ணு. அப்பா நீ ஒண்ணும் சொல்லுவானா? போலீஸ் போன் பண்ணா போடா. செய்யுங்க சார். ஏற்கனவே ஒரு தடவை உங்க பார்ட்னரால ஜெயிலுக்கு போனேன். இப்ப உங்க பங்குக்கு ஒரு தடவை அனுப்பி வைக்கிறாருந்தா. முதலாளி, இவன் ஏற்கனவே சங்கர்ங்கிற பேர்ல பட்டணத்துல ஒரு செட்டியார்ட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவர்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக இவனும் அந்த செட்டியார் மகளும் சேர்ந்து என்ன அடிச்சு உதைச்சு ஒரு கருவியா பயன்படுத்திட்டாங்க. பணம் கிடைச்சது என் மனைவியை கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவளை கொல்லவே நான் தான் சொல்லி என்னையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நான் எப்படிப்பா நம்புறது?
முதலாளி அந்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்கா. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எஸ்ஆர்க்கு கொலை செய்ய ட்ரை பண்ணது அவதான். அப்படியா? இப்ப எங்க இருக்காவோ? என் கூட வாங்க முதலாளி. மலா, முதலாளி வந்திருக்காரு. என்ன நடந்துச்சு நீயே சொல்லு. முதலாளி, புரியுதுப்பா. சார், அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டீங்களா? போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியது அவனே இல்ல, உன்னதான். என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு என்ன சொல்ற? உன்னை பத்தி விஜய் சொன்ன போதெல்லாம் என்னால் நம்ப முடியல. ஆனா நீ இப்ப மாலாவை கொலை பண்ணிருக்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்படி ஒரு கொலைகாரனுக்கு தங்கச்சியா இருக்கிறதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. அண்ணா, அவரை விட்டுடு, இல்ல நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அவரை விட போறியா இல்லையா? என்ன இந்த நேரத்துல ஓடி வரீங்க? விஜய், அப்பா என்ன வீட்டுக்கு வரல. எங்க போயிருப்பாரு? நான் சொல்றேன், வாங்க. மேல இருக்காரு, வாங்க. எங்க? எங்க? இது சரியில்லை. முதலியார், நான் காந்தியோ புத்தனோ இல்லவே இல்லை. சந்தர்ப்பத்தினால் தவறு செய்யற சாதாரண மனுஷங்கள்ல நானும் ஒருத்தர். அதனால ஒண்ணு ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஒண்ணு, மனசால உங்களுக்கு நான் ஒரு சின்ன துரோகம் கூட நினைச்சது கிடையாது. அதனால எந்த நம்பிக்கையில என்ன நீங்க பார்ட்னரா சேர்த்துக்கிட்டீங்களோ அதே நம்பிக்கையில நாம ஃப்ரெண்ட்ஸாவே பிரிஞ்சிருவோம். என் பங்கு என்கிட்ட பிரிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாம நான் எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுறேன். இத்தனை கொலைகளை பண்ணிட்டு பெரிய நாணயஸ்ட மாதிரி பேசுறியா? முதல்ல உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். முதலியார், நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா உங்களை நான் முடிக்க விரும்பல. சார், முதலியாரை நீங்க தான் கடத்திட்டு வச்சீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. விஜயும் முதலியார் பையனுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏய், முதலியார் இப்ப சவப்பெட்டி மேல படுத்துட்டு இருக்காரு. அவரை அப்படியே உள்ள போட்டு யார் செத்து பண்ணது? நம்ம மைக்கேல் பாவம் போயிட்டான். ரவி, நீங்க போங்க, நான் வரேன்.
மிஸ்டர் முதலியார், உங்களுக்கு நான் கொடுக்கிற கடைசி சான்ஸ். உங்க சொத்துல ஒரு பைசா கூட நான் கேட்கல. ஆனா எனக்கு சேர வேண்டிய சொத்துக்குண்டான பத்திரத்தை இங்க தயார் பண்ணி வச்சிருக்கேன். இதுல மரியாதையா கையெழுத்து போடுங்க. Come on, come out. ஷீலா, இந்த பெட்டிய நான் யாருக்காகவோ செஞ்சேன். இப்போ இது எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்குது. வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பத்தாமா நான் செஞ்சேன். அது உனக்காகத்தாமா. அந்த ஒரு தப்பு மறைக்கிறதுக்காக மறுபடியும் பல தப்புகளை நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நான் சாகிறதுக்காக கவலைப்படலாமா? ஆனா உன்னை அனாதையா விட்டுட்டு போறத நினைச்சா விஜய், நான் உனக்கு எவ்வளவோ துரோகம் செஞ்சுட்டேன். அதுக்காக என் தங்கச்சியை பழி வாங்கிடாதப்பா. அண்ணா